If you can't be the sun that light up the earth, be a lamp that light up the street. புதுசா அந்த ஊருக்கு போற ஒருத்தவங்க போய் பார்க்குறாங்க, இது என்னன்னு புரியலையே, இவ்வளோ தூரம் செடி கொடிகள்லாம் இருக்குது, இது எல்லாத்துக்கும் வேலி போட்டிருக்கு, உள்ளுக்குள்ளே சேஃபாக இருக்குது. ஆனால் வெளியவும் இவ்வளோ நிறைய செடி கொடிகள் வச்சுருக்காங்க. அதில் யார் வேணாலும் ரோட்டில் போகிறவங்களாம் வந்து பறிச்சுட்டு போகிறாங்க. அந்த எண்ணம் நம்ம எல்லார்கிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்யூனிட்டியில் யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அவங்களுக்கான பூர்த்தி கண்டிப்பாக நடக்கும். ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், 12th ஃபெயில் அப்படின்னு சொல்லி. அந்த படத்தில் ஒரு முக்கியமான வாக்கியம், இஃப் யூ கான் பி த சன் தட் லைட் அப் தி எர்த், பி எ லேம்ப் தட் லைட் அப் த ஸ்ட்ரீட். இந்த பூமிக்கே வெளிச்சம் தரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சூரியனை அவனால் இருக்க முடியலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு தெருவுக்கு வெளிச்சம் கொடுக்குற அளவுக்காவது ஒரு தெருவிளக்காக இருந்துட்டு போ அப்படிங்கிறது தான். இது இன்னொரு புத்தகம் படிக்கும்போது ஒரு நடந்த சம்பவத்தோட ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஒரு ஊரில் ஒரு பெரிய தோட்டம் போட்டிருக்காங்க. இந்த தோட்டம் ஃபுல்லாக காய்கறிகள், செடி கொடிகள் எல்லாமே வளர்ந்துருக்கு. வாசலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்டுக்கு வெளில பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செடி கொடிகள் நிறைய இருக்குது. ஒரு சில பேர் வந்து அதில் இருக்க காய்கறியை, காம்பவுண்டுக்கு வெளில இருக்க அந்த காய்கறியை அப்படியே பறிச்சுட்டு போகிறாங்க. ஒரு சில ஆடு மாடுகள் வந்து சாப்பிடுது. இது எல்லாமே நடக்குது. புதுசாக அந்த ஊருக்கு போகிற ஒருத்தவங்க போய் பார்க்குறாங்க, இது என்னென்ன புரியலையே, இவ்வளோ தூரம் செடி கொடிகள்லாம் இருக்குது, இது எல்லாத்துக்கும் வேலி போட்டிருக்கு, உள்ளுக்குள்ளே சேஃபாக இருக்குது. ஆனால் வெளியவும் இவ்வளோ நிறைய செடி கொடிகள் வச்சுருக்காங்க. அதில் யார் வேணாலும் ரோட்டில் போகிறவங்களாம் வந்து பறிச்சுட்டு போகிறாங்க. இந்த மற்ற எல்லா விலங்குகளும் வந்து சாப்பிட்டு போகுது, இது என்னென்ன புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறாங்க. இது ஏங்க, இதுக்கு ஒரு வேளை வேலி போட மறந்துட்டாங்களா வெளில, இல்லை இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலன்னு கேட்குறாங்க. அப்போது அந்த தோட்டத்தை பராமரிக்கிறவர் சொல்கிறாரு, எங்களோட எஜமான் இந்த தோட்டத்தை நிர்வகிக்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளே நிறைய விதை தான் போட போகிறோம், அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்க தான் போகிறோம், யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு நம்ம விற்று பணம் பண்ண போகிறோம். ஆனால் இதே நேரத்தில் பணம் இல்லாதவங்க, இதை காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக 4 பேர் இருப்பாங்க. இவ்வளோ செடி கொடிகள் இருக்குது, இதை சாப்பிட முடியலையேன்னு வருத்தப்படுற 4 விலங்குகள் இருக்கும். அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காக வேலிக்கு வெள்ளையும் போடுற விதையில இன்னும் 4 விதையை சேர்த்து போட்டு உள்ளே விடுற தண்ணியிலேயே தானாகவே வளருது இத்தனை செடி கொடிகளும் அப்படின்னு சொல்லி. நம்ம பல நேரங்களில் நினைப்போம், வாசலில் ஒரு சின்ன ஒரு செடி வச்சுருந்தா கூட அதுக்கு சேர்த்து இன்னொரு வேலி போடுறவங்க மத்தியில் வாசலில் வேணுங்கிறவங்க, அதாவது இல்லாதவங்க எடுத்துகிட்டு போகட்டும்னு சொல்லி சின்னதாக ஒரு நல்லது பண்ணுறாங்க இல்லையா. திஸ் இஸ் வெரி மச் கனெக்டட். நம்மளால் பெரிய சேவை, அதாவது அந்த ஹோல் கார்டனே வந்து சும்மாவே விளைய வச்சு ஃப்ரீயாக யாருக்காவது கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் காம்பவுண்டுக்கு வெளில கொஞ்சோண்டு செடி கொடிகளை வளர்த்து இல்லாதவங்களுக்காக கொடுப்போம் அப்படின்னு நினச்சார் இல்லையா. அந்த எண்ணம் நம்ம எல்லார்கிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்யூனிட்டியில் யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அவங்களுக்கான பூர்த்தி கண்டிப்பாக நடக்கும். நன்றி.